பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2024 அமாவாசை. நாளை இரவு அன்னை மரியாள் ஆசிரமம் கல்யாண துர்கத்திலே ராவிழிப்பு ஜெபம் உண்டு. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியுங்கள். அவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்களுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, 2 அரசராகமத்திலே 6ஆம் அதிகாரம் வாசிப்பேமானால், சிரியா தேசத்து மன்னனுக்கும் இஸ்ரவேல் தேச மன்னனுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே எல்லா ரகசியங்களையும், என்னென்ன திட்டங்களை சிறிய மன்னன் தீட்டுகிறானோ அவைகளை அப்படிக்கு அப்படியே பார்ப்பதை போல, கண்களுக்கு பார்ப்பதை போல இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மன்னனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகையாலே அவன் தீட்டுகிற எல்லா திட்டங்களும் வாய்க்காமல் போய்கொண்டிருக்கின்றன. யாரு? சிரியா தேசத்து மன்னன். சினமுற்ற சிறிய மன்னன் இதனோட யார் இப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்ற காரணத்தை கண்டுபிடித்து எலிசா தீர்க்கதரிசியை கொன்று விடலாம் என்று ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். ஒரு பெரிய படையை, ஒரு பெரிய சேனையை அனுப்பிவிடுகிறார். இரவு வந்து அந்த சேனை எலிசா தீர்க்கதரிசியுடைய வீட்டுக்கு அருகாமையிலே அவர்கள் கேம்ப் போட்டு விட்டுறார்கள். வந்து கொல்லணும், அவ்வளவுதான். அதிகாலை வேளையிலே எழும்பிய எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் இதை பார்த்து விடுகிறான். பதட்டத்தோடு பயத்தோடு ஓடி வந்து எலிசா அவர்களுக்கு இவைகளை தெரியப்படுத்துகிறார். எலிசா கலக்கமுறவில்லை, பயப்படவில்லை, ஜெபிக்கிறார். என்னவென்று ஜெபிக்கிறார்? என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்து கொடும் ஆண்டவரே. வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவன் வேறு ஒரு காரியத்தை வேறு ஒரு பார்வையோடு போல் பார்க்கிறான். இது விசுவாசத்துக்குரிய பார்வை. எலிசா பார்த்த பார்வை. இந்த வேலைக்காரனுடைய கண்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை குன்று எல்லாம் அக்னி ரதங்களும் குதிரைகளும் வான் படையும் நின்று கொண்டிருப்பதை அவன் கண்களுக்கு பார்க்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை எலிசா தீர்க்கதரிசியை போல் இருக்கிறதா? இல்லை, அந்த வேலைக்காரனை போல் இருக்கிறதா? இருவருமே ஜெபிக்கக்கூடியவர்கள் தான், இருவருமே அந்த கடவுளை நம்புகிறவர்கள் தான். ஆனால் விசுவாசத்திலே வேற்றுமையை பார்க்கிறோம். கண்களுக்கு புலப்படாதை மாத்திரமே பார்க்கிறார் அந்த வேலைக்காரன். ஆனால் எலிசா தீர்க்கதரிசிக்கோ கண்களுக்கு அவையும் தெரிகின்றன, நித்தியத்துக்குரிய காரியமாகிய பரலோக வாழ்க்கையும் தெரிகின்றன. ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம் எழுதுகிறான். அந்த எக்ஸாம் எழுத போகும்போது அவனோ கடவுள் மேலே மிகுந்த பக்தி, நம்பிக்கை வைப்பதை பார்க்கிறோம். எக்ஸாம் எழுதிவிட்டு அதில் பாஸ் பண்ணி நல்ல ஒரு ரேங்கும் வந்து விடுகிறது. காலம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி நகரும் பொழுது அந்த பையனுக்கோ திடீரென்று ஒரு தோணும். என்னது? இந்த ரேங்க் கடவுள் உதவி செய்தார், ஆயினும் என்னுடைய பலமும் அதில் இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு கடவுள் முற்றிலுமாய் விலகிடுவார், அவன் தன்னுடைய பலத்தினால் இதை சாதித்தான் என்று விசுவசிப்பான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கை என்பது கடவுள் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை, அந்த ஃபெய்த்தை கடைசி வரைக்கும் நாம் மறக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது. எனக்கு இது நிச்சயத்தில் நிச்சயமாக எனக்கு கர்த்தர் செய்த காரியம்
இது எனக்கு கர்த்தர் செய்த காரியம் என்று ஆயுசு முழுக்கவும் அறிக்கை செய்கிறவன் தான் விசுவாச வாழ்க்கைக்குரியவனாக இருக்கிறான். உலகத்தை கண்களுக்கு புலப்படவே மேலே ஒருவேளை அவன் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தால் விசுவாசத்துக்குரிய வாழ்க்கையிலிருந்து அவன் விலகி விடுவான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துகிற வேளையிலே இன்னும் 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 அவர் நமக்காய் யுத்தம் செய்ய காத்திருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் ஆசீராக அவர் தர நம்மளுக்காக காத்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய உடலுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய எண்ணங்களோ அது வேறுபட்டதாக இருந்தது. எந்த விதமான நம்பிக்கைக்குரிய காரியங்கள் டாக்டர்கள் கொடுக்கவில்லை. என் முதுகு தண்டுவளத்திலே ஒரு பிரச்சனை, L4 L5 பாயிண்ட் என்பார்கள், லும்பார் ஜாயின்ட்ஸ், அது டிஸ்லோகேட் ஆகிவிட்டது. டாக்டர்கள் எப்படியாவது சர்ஜரி செய்யணும் என்று முடிவு பண்றாங்க. ஆனா எந்த நம்பிக்கை எனக்கு அவங்க கொடுக்கல. மருந்து தோற்று போனது, மனுஷர்கள் தோற்று போனார்கள், மருத்துவமும் தோற்று போனது, மருத்துவர்களும் கை கழுவிட்டார்கள். என் இயேசு சுவாமி மாத்திரமே என்னை எழுப்பி கொடுத்தார், என்னை தொட்டு சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த 30 ஆண்டுகள் நான் வேற எதையும் குறித்து சாட்சி பகரவில்லை. நிச்சயத்திலும் நிச்சயமாக இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர் போனஸ். இது என் கர்த்தர் என்னை தொட்டு சுகமாக்கினார். ஒருவேளை 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்றால் நிச்சயத்திலும் நிச்சயமாக இன்றைக்கு நான் உயிரோடு இருக்க முடியாது. பிரியமான சகோதரனே சகோதரியே, L4 L5 பாயிண்ட்ல அந்த டிஸ்லோகேஷன் பிரச்சனைகளை வந்து எல்லாருக்கும் சுகமாயிற்று என்று சொல்ல முடியாது. இன்றைக்கும் படுத்த படுக்கையா இருக்கிறவர்கள் அநேகர். ஆனால் என்னை சுகமாக்கியது, என்னை தொட்டு சுகமாக்கியது என் இயேசையா மாத்திரமே. ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, இது விசுவாசத்துக்குரிய வாழ்க்கை. கண்களுக்கு புலப்படுகிற காரியங்களை மேலே நாம் ஒரு வேளை நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் அது இந்த மண்ணுக்கு மாத்திரம், இந்த பூலோகத்துக்கு மாத்திரம் சார்ந்திருக்கும். கண்களுக்கு புலப்படாதவைகளை மேலே நாம் வைக்கக்கூடிய நிஜமான நம்பிக்கை தான் விசுவாசம். அதுதான் கடவுளும் எதிர்பார்க்கிறார். இதை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் பிரதிபலிக்கும் போது கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்று இரவு இன்று இரவு தியானிப்போம். பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை எலிஷாவினுடைய விசுவாசத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கிறதா? இல்லை, எலிஷாவினுடைய வேலைக்காரனுக்கு விசுவாசத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கிறதா? வேலைக்காரனுடைய விசுவாசத்துக்குரிய வாழ்க்கை பயன்படாது. எந்த விதத்திலும் கர்த்தருக்கு அது உகந்ததல்ல. நம்மளுடைய விசுவாசத்தை எலிஷாவை போல மாற்றிக்கொள்வோம். ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென்.